இந்தியாவை புவியியல் ரீதியாக உடைக்க பல முயற்சிகள் நடைபெற்றதாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் இந்தியாவை அழிக்க முடியவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குர்ஜார் இன மக்கள் வழிபடும் தேவன் நாராயணனின் 1111வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக ராஜஸ்தான் மாநிலம் மாலசேரி டாங்கரி கிராமத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதன் பின்னர் பில்வாராவில் நடைபெற்ற தேவ நாராயணனின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் குர்ஜார் சமூக மக்கள் தாமரை மலருடன் இணைந்தவர்கள் என குறிப்பிட்டார். குர்ஜார் மக்கள் வழிபடும் தேவ நாராயணன் தாமரை மலர் மீது தோன்றியதாக குறிப்பிட்ட மோடி பாஜகவினர் பிறப்பிலிருந்தே தாமரையுடன் ஐக்கியமானவர்கள் என்று கூறினார். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான நமது இந்தியா ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் உடைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் இந்தியாவை அழிக்க முடியவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா ஒரு நிலப்பகுதி மட்டுமல்ல என்றும் இது நமது நாகரீகம் கலாச்சாரம் நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் விவசாய காப்பீடு திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய்க்கும் மேல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ராஜஸ்தானில் 12% வரை குர்ஜார் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வாக்கு 40 முதல் 50 சட்டமன்ற தொகுதிகள் வரை வெற்றி வாய்ப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு அவர்களை கவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. தேவ நாராயணனின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் ராஜஸ்தான் சென்றிருக்கும் நிலையில் தனது பங்கிற்கு அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் விடுமுறை அறிவித்துள்ளார்.